நம்மளுடைய ஆகமம் அகில திரட்டு அம்மானை என்பது எதற்காக ஐயா வைகுண்டரால் நமக்கு இங்கு அருளப்பட்டது என்கிற ஒரு காரணத்தை நாம் அறிய வேண்டியது மிக மிக அவசியம். இந்த உலகம் இன்னைக்கு நம்ம 7வது யுகமாகிய கலியுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வரப்போகின்ற யுகம் தர்ம யுகம். அப்போ இந்த 7 யுகங்களுக்கும் முன்பாக இந்த உலகம் முதலில் படைக்கப்பட்டதும் ஆதி சிவனால் யாக குண்டத்திலிருந்து வேதங்கள் என்ன பண்ணனா உருவாக்கப்பட்டன. அதாவது சிவனால் முன்மொழியப்பட்டன. அப்படிப்பட்ட அந்த வேதங்களை ரிஷிகள் வானோர்கள் எல்லாம் தங்களுடைய அந்த மன அகத்திலே அதை உணர்ந்து இந்த உலகுக்கு அவர்கள் வெளிப்படுத்தினார். அப்படியாகத்தான் வேதம் என்பது இந்த உலகத்திலே வந்தது. அப்படிப்பட்ட அந்த வேதங்களை எல்லா மக்களும், அதாவது ஆன்மீகத்திலே ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக வியாசர் பெருமான், அதாவது வியாசர் பெருமான்னா வேற யாரும் கிடையாது, நாராயணருடைய அம்சத்திலிருந்து தோன்றியவர். அதாவது அருள்நூல் சொல்லும் அந்த 10 அவதார கதைன்னு சொல்லக்கூடியதுல இந்த வியாசர் பெருமான் என்பவர் 8வது அவதாரமாக கருதப்படுகின்றார். அப்படி அந்த வியாசர் பெருமான் அந்த ஆதி சிவனால் முன்மொழியப்பட்ட அந்த ஆகமங்களை 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள் என்று மிக எளிமையாக எல்லோரும் புரியும்படியாக அவர் என்ன பண்றாருன்னா உருவாக்கி கொடுக்கின்றார். அந்த தூய சாரத்தை, அதாவது சிவனால் அருளப்பட்ட அந்த ஆகம சாரத்தை இப்படி அழகாக ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அதன்படி இந்த உலகமானது அந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்களின் வாயிலாக இறை ஞானம், அதாவது ஆத்ம ஞானத்தை ஒவ்வொரு உயிரும் ஆண்டு அனுபவித்து இறப்பு பிறப்பில்லாத நிலைக்கு போகக்கூடிய வகைக்கு அவர்கள் ஒவ்வொரு லோகங்களையும் மீண்டும் சென்றடைந்தார்கள் இந்த ஆகமத்தின் படியாக. இப்படியே ஆகமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே இந்த துவாபரயுகம் முடிந்து கலியுகமானது அங்கே உருவாகின்றது. கலியன் கலிச்சினுடைய வருகையால இந்த உலகமே என்ன பண்ணுதுன்னா தலைகீழாக மாறுகிறது.